விஸ்வா டாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்றைய திருக்குறள் என்னவென்றால், இன்சொலால் ஈரம் அலை இப்படிறு இலவாம் செம்பொருள் கெண்டார் வாய்ச்சொல் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நண்பர்களே, குறள் இன்னொரு முறை நண்பர்களே, இன்சொலால் ஈரம் அலை இப்படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நண்பர்களே, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒருவர் இனிமையான சொற்களை கூறுகின்றார் என்றால் அவர் அன்புடையவராகவும் வஞ்சனையற்றவராகவும் வாய்மையுள்ளவராகவும் இருப்பார் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அதாவது ஒருவர் சொல்லக்கூடிய சொல்லானது அன்புடையதாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுள்ளதாகவும் இருந்தால் அந்த சொல் இனிய சொல், அது இனிய சொல்லாக இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நண்பர்கள், சரி, இனிய சொல் அப்படின்னா என்ன? இன்சொல் அப்படின்னா என்ன? இன்சொல் அப்படின்னா ஒருத்தவங்களை நம்ம வாழ்த்துகிறோம் அல்லவா? ஒருவரை வாழ்த்துவது, மற்றொன்று நம்பிக்கையூட்டுவது, மூன்றாவது அவர்களுக்கு அறிவுரை கூறுவது, இதுதான் இன்சொல். ஒரு சொல் கொள்ளும், ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு சொல் மட்டும் என்ன பண்ணும்? ஒருத்தனை உயர்த்தி பிடிக்கும். ஒரு சொல் ஒருவனை கொள்ளும். அதுதான் இந்த குறளில் வள்ளுவர் சொல்லும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது அடுத்தவர்களுடைய முயற்சிக்கு நம்மளுடைய சொற்கள் அவனை முன்னிறுத்தும். நம் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் அவனை நிலைப்படுத்தும். நம் வாயிலிருந்து கூறக்கூடிய சொற்கள் அவனை வாழ வைக்கும். அதனால தான் சொல்கின்றார், இனிமையான சொற்களை கூற வேண்டும் என்று. நான் சின்ன வயசில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கும். அப்போது அவங்க பேரையே கூட சொல்லாமே. அதனால் என்ன, சில பேர் சொல்கிறது என்றுமே தவறு கிடையாது. சில விரையூரில் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. கமலாத்தை அவங்க நம்ம நார்மல் அங்கன்வாடியிலேருந்து ஒரு சமையலாளராக இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கார பேர் கூட பாண்டுறாங்க. எனக்கு அத்தை முறையாக வேணும். அவங்க நான் வசதியற்ற காலங்களில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை எப்போ பார்த்தாலும் அறிவுறுத்துவார்கள். நீ நல்லா படிக்கணும், படித்து நல்லா நீ முன்னுக்கு வரணும். ரைட், நான் படித்து திரும்ப ஆர்மியில் சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன அந்த ஆர்மியில் சேர்ந்த பிட்வீன் கேப்பில் என்னை பார்த்தா சொல்லுவாங்க, நீ நல்லா படிச்சுட்ட, இங்கே ஒரு வீடு கட்டிட்ட, ரைட், இன்னும் திருவண்ணாமலையில் ஒரு வீடு கட்டிட்டு அங்கே நீ நல்லபடியாக இன்னும் கல்யாணம் பண்ணி நல்லபடியாக இருக்கணும். ரைட், கல்யாணம் பண்ணிட்டேன் வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் என்ன சொன்னாங்க, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால், உன் பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டா கூட எனக்கு நீ சொல்லாத, மறந்துட விட்டுறக்கூடாது, நான் கண்டிப்பாக வந்தாகணும், எங்களெல்லாம் மறந்துடக்கூடாது. நீ நல்லா இருக்கிறன்னா அந்த சந்தோஷம் எங்களுக்கு என்றைக்கு நிலச்சிருக்குது, அவ்வளோ ஒரு பூரிப்பு அப்படின்ற. அதாவது வாழ்நாளில் எப்பொழுதுமே அந்த இன்சொல், அவங்க நமக்கு அன்றைக்கி என்ன பெருசாக பண உதவிகள் கூட கொடுத்து அவங்க உதவலை. பட் இந்த சொல் இருக்குது இல்லை, அது காலங்களானாலும் மறையாது. இப்போ நம்ம அவங்கள பற்றி இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவில் கூற விரும்புகிறேன்னா, அது என்னுடைய நன்றிக்கடன். அவங்க அடுத்தவர்கள் மீது செலுத்திய அன்பு, அந்த அன்பான அந்த சொல்லை, அவர்கள் கூறிய வார்த்தைகளை என்னால் இன்றும் மறக்க முடியவில்லை. அதான் சொல்கிறேன், ஒரு நம்மளை எப்பயுமே ஒரு சொல் நம்ம அடுத்தவர்களுக்கு நல்ல விஷயங்களையோ அல்லது நல்ல சொற்களையோ கூறுகின்றோம் என்றால் என்றுமே அவர்களுடைய மனதில் நாம் நிலைத்திருப்போம். சரி, வஞ்சனையற்றவன் என்ன? நான் அதே தான் சொல்கிறேன். வஞ்சனையற்றவன் என்றால் உண்மையாகவே உனக்கு பேச பிடித்தால் பேசு, பழக பிடித்தால் பேசு, ஆனால் பழக பிடித்தால் பழகு, ஆனால் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று நடக்காதே, தீங்கு செய்யாதே. அதாவது அவனிடத்தை யாரிடத்திலும் நடிப்பாதே, மதிக்காத உண்மையான அன்போடு இரு, உண்மையான இனிமையான சொற்களை கூறு. உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசாதீங்க. பேசும் பொழுது அது நம்முடைய இன்று இல்லைனாலும் என்றாவது ஒரு நாள் நம்முடைய விஸ்வரூபத்தை கண்டிப்பாக காட்டி கொடுத்து விடும். அதனால தான் ஒரு சொல் கொள்ளும், ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். எனவே நண்பர்களே, இந்த உலகத்தில் நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விலை மதிப்பில்லாதது என்றால் என்னவென்றால் இனிய சொற்கள். நாம் கூறக்கூடிய சொற்கள் தான் அடுத்தவர்களை நம்பிக்கையூட்டும், அறிவுறுத்தும், அவர்களை வாழ வைக்கும் என்று கூறி மீண்டும் நாளை மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.